அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் தான் பேச விடுவாங்க, அவங்களுக்கு எதிரானவங்க குறவழியை நெரிச்சு கொள்வாங்க. என்ன பிரச்சனை? அப்போ அதில் அங்கே என்ன நடக்குதுங்க, என்ன நடந்திருக்கு, ஏன் அதை மறைக்க பார்க்குறீங்க? அந்த அளவுக்கு இல்லை, அதை விட மோசமாக இருக்கு. ஆளுநர்கிட்ட அவர் தமிழக வெற்றி கழகம் தராது, அது பயன் தராது. தம்பி ஏன் அவரை போய் நம்ம, அதாவது அவரால் தான் இவ்வளோ பிரச்சனையே. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஏதோ காமெடி பண்ணி தலையிறாப்புல. மன்னிப்பு கேட்கணுங்க அவசியம் எனக்கு ஏன் வருது? அவரோட போய் நான் என்னங்க பேசுறது இருக்கு அப்படின்னு எந்திரிச்சு போனேன். நீ அதுக்காக தானே அதே இடத்துல டிஐஜி ப்ரொமோஷன், உன் மனைவிக்கு பக்கத்து மாவட்டத்தில் திண்டுக்கல்ல டிஐஜி, மற்றவங்கெல்லாம் பணியிட மாறுது, உனக்கும் உன் மனைவிக்கு மட்டும் அதே இடத்துல இருக்கு. எப்படி இப்போ சண்டையை எனக்கு அவருக்கு, அவர் ஒரு ஆளு, நான் அவரோட மோதணுமா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக போராடி வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட நிர்வாகிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுதுதான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தம் பேசலாம். அறவழியில போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இந்தியா முழுவதும் எல்லாத்திற்கும் சட்டத்தில் இடம் இருக்கு. இருந்தாலும் திமுகவுடைய இந்த செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? இந்த நாட்டில் சட்டமும் இல்லை, அதுக்கு இடமும் இல்லை, இங்க சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை இருக்குது. அவங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையும் அவங்க செய்ய விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் தான் பேச விடுவாங்க, அவங்களுக்கு எதிரானவங்க குறவழியை நெரிச்சு கொள்வாங்க. இதுதான் இங்கே இருக்கிறது. இது இவங்க ஆட்சி முறையே இப்படி தான். ஆனால் வெளியில் நாங்கள் கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம்லாம் வெட்டி பேச்சு வீண் பேச்சு பேசிட்டு இருப்பாங்க. இது என்னமோ புதுசாக வள்ளூர் கூடத்தில் போராடுறோமா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான போராட்டம் பண்ணிருக்கோம். அனுமதிச்சிருந்தா நாங்கள் அழகாக போராடிட்டு போயிருக்க போகிறோம். எங்கள் கருத்து என்ன, கோரிக்கை என்ன, அவ்வளோதானே. அதை போராட விடாம தடுக்கும் போது நமக்கு ஒரு ஐயம் வருது பாருங்க, ஒரு சந்தேகம் வருது பாருங்க. என்ன பிரச்சனை? அப்ப அதுல அங்க என்ன நடக்குதுங்க, என்ன நடந்திருக்கு, ஏன் அதை மறைக்க பாக்குறீங்க? நீங்க மட்டும் இல்ல, இப்போ சிபிஎம் வெளிப்படையா சொல்றாங்க, நியாயமான போராட்டத்தை முன்னெடுக்க காவல்துறை மூலமா ஏன் ஒடுக்குறீங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாவே கேள்வி கேட்கிறாங்களா? அந்த அளவுக்கு ஆட்சி ரொம்ப மோசமா இருக்கு. அந்த அளவுக்கு இல்ல, அதை விட மோசமா இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க, இப்ப கூட்டணியில இருக்கிற கட்சி தலைவர்களே சகிக்க முடியாம பேசுற அளவுக்கு இருக்குன்னா அது அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஏன்னா சாம்சங் விவகாரம், அந்த கம்பெனியில அந்த தொழிலாளருக்கு ஆதரவா போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இதே ஒரு நடவடிக்கை தான் பண்ணாங்க. இப்ப அந்த மாணவிக்கு ஆதரவா நீங்க முன்னெடுக்க, அதாவது அரசை எதிர்த்து பேசவே விட மாட்டேங்காங்கன்னு சொல்லி எல்லாரும் வருத்தம் இது பண்றாங்க. இப்ப நம்ம அரசை எதிர்த்து இல்ல, அந்த செயலை கண்டிக்கிறோம். அதுக்கு ஒரு நியாயமான விசாரணை வேணும்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த தங்கச்சி முதல் இல்ல, அதுக்கு முதல்ல ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கு. அது இந்த தங்கச்சியின் வாக்குமூலத்திலிருந்து தெரியுது. அந்த தங்கச்சியும் விசாரிக்கும் போது இன்னொரு தங்கச்சி அதுக்கு முதல் நாள் அதே மாதிரி நடந்திருக்கு ஒரு குற்றம், அதை ஒத்துக்கிறாங்க. அப்ப இது தொடர் நிகழ்வா? ஒரு சாதாரண ஒரு வளாகத்துக்கு முன்னாடி ஒரு பிரியாணி கடை வச்சிருக்க ஒருத்தர் இந்த வளாகத்துக்குள்ள போய் படிக்கிற ஒரு பிள்ளைகளை துணிஞ்சு இந்த மாதிரி ஒரு தொந்தரவு பண்ணிட முடியுங்கிறது வருதுன்னா, தனி ஒரு மகனுக்கு அந்த துணி வராது. அப்ப ஏதோ ஒரு பின்புலம் அவருக்கு ஆதரவா இருக்கு. அது எது? அது அரசியல் வலிமையா இல்ல அதிகாரத்தில் இருக்கிற பின்புலமா? அது எதுன்னு விசாரிக்கணும். இது தொடர் நிகழ்வா? இதுதான் அது அன்னைக்குன்னு இல்ல, அதுக்கு முதல் நாளும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அப்ப அதை சாதாரணமா விட்டுட்டு கிடக்க முடியாதுல்ல. எனக்கு மாதிரியே நீங்க இன்னொருத்தர் சாருக்கும் நீங்க அனுசரிக்கணும்னு சொல்றாரு. அதை அந்த தங்கை பதிவு பண்ணிருக்கா. அதை இவங்க ஏற்க மறுக்கிறாங்க, விசாரிக்க மறுக்கிறாங்க. மிரட்டி இதை நான் வெளியிட்டுருவேன், வலைத்தளத்தில் ஏற்றி விட்டுருவேன், நான் பெற்றோருக்கு அனுப்பிடுவேன், இங்க நிறைய பேராசிரியர்களை தெரியும், அவங்களுக்குலாம் அனுப்பி உன்னை எதிர்காலத்தை ஒண்ணுலாம் பண்ணிடுவேன், என்னுடைய விருப்பத்துக்கு நீ இணங்கி வா, அதே மாதிரி நான் சொல்றவங்களுக்கும் இணங்கி போ. அப்படிதான் அவர் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சிருக்காரு. இது குறித்த விசாரணை அது நமக்கு தெரிய வரணும். இப்ப தங்கச்சி இந்த குற்ற தாக்கல் முதல் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையில இப்படி பண்ணாருங்கிறத கொடுத்துருக்கு. அந்த விவரத்தை நீங்க வெளியிட்டீங்க, சரி. இவரோட விசாரணை, இவரை தனியா வச்சு என்னடா பண்ண, நீ யாரா, என்ன வருது, எத்தனை காலமா பண்ற, இது எவ்வளவு நாள், இது எப்படி உள்ள போன, என்ன தைரியத்துல போன, எதுக்காக போன, இது எப்படி நடக்குது, இது எத்தனை நாளா நடக்குது, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வேற பெண்களோட போய் அணுகிருக்கியாங்கிற தகவலை விசாரிச்சோம். அப்படி சொல்றாரு, ஒத்துக்கிறாரு. ஒரு குற்றம் இவருக்கு இது ஒண்ணுமே வரலையே. அமைச்சர் விளக்கம் கொடுக்காரு. வழக்கமா வரக்கூடிய ஒரு ஆள் தான். அவங்களுடைய மனைவி கூட உள்ள அதாவது டெம்பரவரியா ஒர்க் பண்றாங்க. நல்லது. 8 மணிக்கு என்ன வேலை? பேராசிரியராகவே இருக்கட்டும், 8 மணிக்கு காட்டுக்குள்ள என்ன வேலை? அது ஒரு பெண்ணும் அவருடைய ஆண் நண்பரும் உட்கார்ந்து பேசுற இடத்துல என்ன வேலை? அங்க என்ன வேலை? அந்த பெண்ணும் ஆணும் போய் அந்த ஜோடியா போய் உட்கார்ந்து பேசின 10வது நிமிஷத்துல அங்க நின்றுவாருன்றாங்களே, அது எப்படி நிக்கிறாரு? யார் அவருக்கு அந்த இடத்துல அனுப்புறது? அப்ப இது ஒரு பெரிய வலை பின்னலா இருக்குது. காவல்துறை ஆணையர் என்ன சொல்றாருன்னா, இவர் மீது நிறைய வழக்கு இருக்கு, ஆனா இது சம்பந்தப்பட்ட பெண் சம்பந்தப்பட்ட வழக்கு இதுதான் முதல் முறைன்னு அவர் ஒரு வித்தியாசமான விளக்கம் கொடுக்கிறார். இதுக்கு என்ன பதில் சொல்றது?
என்ன பதில் சொல்லு சரி, இதுவே முதல் வழக்கு. அப்ப இந்த பொண்ணோட இதுல இருந்து இன்னொரு தங்கச்சி அதுக்கு முத நாள் அதே மாதிரி தொந்தரவு பண்ணிருக்காருல்ல, அது என்னது? அப்ப அது என்னதுன்னு சொல்லுங்க. அது எதுவுமே நம்பும்படியா இல்ல. இந்த விசாரணையில நமக்கு நேர்மையா விசாரிச்சு இது கொண்டு வர்றாங்கன்னு இல்ல. அவர் வாக்குமூலம் என்ன, அவர் எதனால இந்த மாதிரி நடந்துகிட்டாரு, இது எதுக்கு அந்த படத்தை எடுத்தாரு, அந்த பொண்ணுகிட்ட இவர் எப்படி நடந்துகிட்டாரு, இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் அந்த மாதிரி பண்ணேன், இல்ல போதையில் இருந்தேன், எனக்கு ஒரு இது இப்படி பண்ணிட்டேன், இப்படி ஏதாவது ஒரு அவர் தரப்புல ஒண்ணுமே வரலையே அப்படின்னா அவங்க விசாரிக்கவே இல்லையா? சும்மா கையிலையும் காலையும் ஒரு கிட்ட போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. தேசிய மகளிர் ஆணையம் கையில் எடுத்திருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகளை நீதிமன்றமும் தானா வழக்கு எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நம்புறேன், கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, பாப்போம். ஆளுநர்கிட்ட அவர் தமிழக வெற்றி கழகம் அது பயன் தராது தம்பி. ஏன் அவரை போய் நம்ம, அதாவது அவரால் தான் இவ்வளவு பிரச்சனையே. பல பல்கலைக்கழகங்களுக்கு, அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல, அண்ணாமலை, மதுரை காமராஜர், கோவை பாரதியார், இங்க இருக்கிற சென்னை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம், எதுக்குமே துணைவேந்தர் போடப்படாத காரணமே அவர் தான். மாநில அரசு ஆளுநரை குற்றம் சாட்டுறாங்க, துணைவேந்தர் நியமனத்தில் இவர் முட்டுக்கட்டை போடுறாங்க. அதுதான் அதை மாநில அரசு சொல்லக்கூடாது, நான் சொல்ல, நீங்க சொல்றீங்க. இவ்வளவு பெரிய மக்களால் நிறுவப்பட்ட இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்ச நீங்க, அவர் ஒரு நியமன உறுப்பினர், அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னா அப்புறம் எதுக்கு இந்த அரசு? இது என்ன, எப்படிப்பட்ட ஜனநாயகம் இது? எப்படி எங்களுக்கு மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம் எங்கன்னு கேட்க வேணாமா? இந்த உரிமையை கூட பெற்று தராம நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அந்த துணைவேந்தருக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? சரி, யார் காசு? இந்த பாதிக்கப்பட்ட இந்த தங்கச்சி, அப்பனா தகாச்சி, ஏன் காசு? இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவருக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? அப்புறம் என் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு என் மக்களின் நலனுக்கு எனக்கு கையெழுத்து போட மாட்டேன் நீ. கடைசியாக உங்களுடைய போராட்டம் இந்த விஷயம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு போராட்டம் தொடர்பா. தமிழகம் சேஃப்டியா இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் உங்களை சம்பந்தமா மன்னிப்பு கேட்டீங்க அப்படி இப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது எப்படி? அது ஒரு நான் நகைச்சுவையா பாக்குறேன். அவருக்கு அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதோ காமெடி பண்ணி தலையிறாப்ல. மன்னிப்பு கேட்கணுங்க அவசியம் எனக்கு ஏன் வருது? அவர் தான் எல்லா அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரிகள் மூலமும் சில பத்திரிகையாளர்கள் மூலமும் அவருடைய நண்பர்களையும் அனுப்பி எனக்கும் அவர் அண்ணனுக்கு இருக்கிற மோதலை கொஞ்சம் முற்று வச்சு விடுங்க, பேசி விடுங்க. நான் எந்திரிச்சு போனேங்க, அவரோட போய் நான் என்னங்க பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு எந்திரிச்சு போனேன். அவர் சொல்ற அந்த ஆளுகளை எல்லாம் கூட்டி வர சொல்லுங்க, பேசுவோம் உட்காந்து. அதான் இறங்கிட்டோம்ல பேசுறது போதுறதுன்னு. இப்போ வாங்க யாருன்னு சொல்லுங்க, நம்ம கூப்பிடுவோம். அவரை கூப்பிட்டு எங்க சொன்ன பேசுங்க. சும்மா போற போக்குல சொல்லிட்டு போன. எதுக்கு உனக்கு மன்னிப்புக்கு? நீ யார் முதல்ல? நான் எதுக்கு உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்க, யாரு நீங்க? சும்மா எதையாவது அவர் பேசிட்டு போகல. அவர் என்ன அப்படி எதுக்கு? நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தவறு பண்ணது நீங்க ஒரு செல்போன் திருடன், நீ ஆடியோ திருடன், செல்போன்ல ஆடியோ திருடி வெளியிடுறாரு. நீ திமுகவுக்கு விசுவாசம் காட்டி பதவி உயர்வுக்காக அவங்கள நத்திக்கிட்டு வேலை செஞ்சாரு. நீ அதுக்காக தானே அதே இடத்துல டிஐஜி ப்ரொமோஷன், உன் மனைவிக்கு பக்கத்து மாவட்டத்தில் திண்டுக்கல்ல டிஐஜி, மற்றவங்க எல்லாம் பணியிட மாறுது, உனக்கும் உன் மனைவிக்கு மட்டும் அதே இடத்துல இருக்கு. எப்படி பதவி உயர்வு கொடுத்துருக்கேன் அதே இடத்துல? இப்படியே என்னகிட்ட சீண்டிக்கிட்டு இருக்கிறதுனால உன்னை ஊக்கப்படுத்தி விடுறாங்க. இவங்க மோத மாட்டாங்க. இப்ப சண்டையை எனக்கு அவர் ஒரு ஆளு, நான் அவரோட மோதணுமா சொல்லுங்க? இவரை என்னை ஏற்று போய் நான் வேற வேலை செய்யறது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னா? ஏதோ அவர் பேசிட்டு இருக்கிறார், அவ்வளவு. அவர் போய் என்ன பேசுறது? நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.